இப்போ நம்ம ஆர்டிகல் 3 ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்க்குறோம். ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்ற ப்ரொசீஜரை இதில் கொடுத்துருப்பாங்க. பார்லிமெண்ட் வந்து லா படி ஸ்டேட்டோட பவுண்டரிஸ், நேமு, ஏரியா இதெல்லாம் வந்துட்டு மாற்ற முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் 2014 நடந்து ஆந்திராவா தெலுங்கானா பிரிச்ச ஆக்ட் தான் ஏபி ரீஆர்கனைசேஷன் பில் அப்படின்றத சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பில் வந்து கவர்மெண்ட்னால ஏபி ரீஆர்கனைசேஷன் பில்லுன்னு பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் அது ஆக்டாக மாறும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்குது. பில்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஹவுஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பில்லை வந்து முதல்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். பிரசிடென்ட் பில்லை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டோ இல்லை பிரைவேட் மெம்பரோ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். பிரசிடென்ட் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒப்பீனியன் படி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் பிரசிடென்ட் வந்து இந்த பில்லை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. அப்போ அனுப்பும்போது அதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் லிமிட்குள்ளே வந்துட்டு இவங்க எஸ் ஆர் நோ சொல்லணும். எஸ் சொன்னாலும் சரி, நோ சொன்னாலும் சரி, திரும்ப அது பிரசிடென்ட்டுக்கு தான் போகும். அந்த பிரசிடென்ட் வந்துட்டு அந்த பில்லை வந்து இனிஷியல் ரெக்கமெண்டேஷனாக லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு இதுலையும் வந்துட்டு அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அது பிரசிடென்ஷியல் அப்ரூவலுக்கு போகும். பிரசிடென்ஷியல் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அந்த பில் வந்துட்டு ஆக்டாக வரும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த இடத்துல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து வெறும் ஒப்பீனியன் மட்டுமே, அவங்க சொல்கிறது இங்கே நடக்காது. இப்போது 2 ஸ்டேட் பிரியறதுக்கு அந்த ஆந்திராவுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ 2 ஸ்டேட் சேரணும்னா 2 ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் அனுப்புவாங்க. ஆந்திராவும் தெலுங்கானா சேரணும் அப்படின்னா 2 ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் அனுப்புவாங்க. இங்கே வந்து பார்லிமெண்ட் தான் வந்துட்டு சுப்ரமசி. பார்லிமெண்ட் தான் பெரிய கை. ஓகேவா? பார்லிமெண்ட் என்ன டிசிஷன் எடுக்குதோ அதை தான் வந்துட்டு இங்கே வந்து கேட்பாங்க. இப்படி தான் வந்துட்டு நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஓகேவா? இதில் வந்து இதை வந்து யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியனோட கை தான் பெருசாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று இப்போ டைம் லிமிட் கொடுக்குறாங்களா, இந்த டைம் லிமிட் அந்த டைம் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டாலும் ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எதுவுமே கேட்காம நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ணுவேன்றதா ஆர்டிகல் 3. தேங்க்யூ.